இப்போ இந்த 2 மாவட்டத்திலையும் பேசினார், நாகை மாவட்டத்திலையும் பேசினார், திருவாரூர் மாவட்டத்திலையும் ஓப்பனாக பேசிட்டாருங்க. எந்த தலைவரும் இது வரைக்கும் எந்த தலைவரும் ஓப்பனாக இவ்வளோ தைரியமாக பேசி நான் பார்த்தது கிடையாது. என்னோட அனுபவத்தில் கொள்ளடிச்ச குடும்பம்னு ஓப்பனாக பேசிட்டாரு. நீங்கள் முதலீடு ஈர்க்க வரீங்களா இல்லை போய் அங்கே முதலீடு பண்ணுறீங்களான்னு இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களும் பேசியிருக்காங்களா? இவ்வளோ பெரிய கடல் அந்த ஒரு மாவட்டம் இருக்குது, அப்போ இதுலேயே ஒரு மெரைன் காலேஜ் இல்லைன்னு கேட்குறது. அதுக்கு யாருமே பதில் சொல்லலை. உடனே இவருக்கு கிளாரிட்டி இல்லாத ஸ்பீச்சுன்னுறாங்க, கிளாரிட்டி இல்லைன்னுறாங்க. அவர் கிளாரிட்டியாக கிளியராக போல்டாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டார். திமுகவுக்கு வந்து பயம் வந்துருச்சு. இப்போ கூட்டத்தையும் பார்த்துட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா கூட்டம் வராதுன்னாங்க, கூட்டத்தை பார்த்துட்டாங்க. நாகை மாவட்டத்திலையும் வராதுன்னு நினைச்சாங்க, வந்துருச்சு. திருவாரூர் சொந்த ஊர் சொந்த மக்கள் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க, அங்கேயும் அங்கே உடச்சி நகர்த்திட்டாரு, கோட்டையெல்லாம் உடச்சி கடாச்சிட்டாரு. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம அவர் மேலே சும்மா ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக வைக்கிற குற்றச்சாட்டு தான் இதெல்லாம். ஒரு 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்தாரோ 300 கோடி சம்பளத்தை விட்டு வந்தாரோ யாருமே அந்த தைரியமான முடிவு எடுக்க மாட்டாங்க. முதல்ல அந்த முடிவு எடுத்ததுக்கே அவருக்கு நம்ம வந்து எல்லாரும் வந்து வெல்கம் பண்ணி வரவேற்கணும். தமிழ்நாடு மக்களுமே சரி, அரசியல் கட்சி தலைவர்களுமே சரி, அதை விட்டுட்டு இவங்க பயத்தில் என்னென்னமோ உளறாங்க. கேட்டால் அகந்தை, என்ன அகந்தைங்க? அந்த இடத்துல கூட்டம் வந்தது. உங்களை மாதிரி காசு கொடுத்தா நாங்கள் கூட்டிட்டு வரோம். தன்னெழுச்சியாக வர மக்களுங்க, தமிழக வெற்றி கழகத்துக்காக வர மக்கள். என் வீட்டு புள்ளைங்க, என் வீட்டு புள்ளைய தாண்டி நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்குறாங்க வயசான அம்மாங்களாம். இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? ஓப்பனாக பகிரங்கமாக சொல்கிறாங்க மக்கள். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? யாருக்கு என்ன பதில் வேணும் சொல்லுங்கள். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு கோகுல் அவர்கள் அணைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். இன்னைக்கு விஜய் சார் பேசினதன் தொடர்பாக பல பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஆனால் திருவாரூரில் பேசின அந்த ஒரு ஸ்பீச்சில் ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் பல பேருனுடைய கருத்தாக இருக்குது. திருவாரூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாரு. திருவாரூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு காலேஜ், அந்த மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு காலேஜ் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருந்தா எந்த காலேஜ் எந்த டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம் கிடைச்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த மாவட்டத்திற்கு சொந்தமான ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து முதலமைச்சர் குடும்பத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைச்சராக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. திருவாரூர் மாவட்டத்துக்கு சொந்தமாக அமைச்சர் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி தொகுதிக்கு சொந்தமான அமைச்சர் தான் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா. அதையுமே பேர் மென்ஷன் பண்ணாமல் சொன்னது அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னமுமே விஜயனுடைய அந்த பேச்சில் சில கிளாரிட்டி வேணும். இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் தற்குறித்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அந்த தற்குறித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். அது வந்து நார்மலான ஒரு விமர்சனமாக போயிடும். கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் பல பேருனுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. அதை பற்றி பேசலாம் சார். முதல்ல அவர் பேசும்பொழுது என்ன கிளாரிட்டி இல்லைன்னு எனக்கு எல்லாரும் சொல்கிறாங்கன்னே தெரியல. அப்போ யாரும் கிளாரிட்டியாக புரிஞ்சிக்கலன்னு நினைக்க அவங்கள அப்போ வந்து அவங்களோட புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. யார் இந்த கிளாரிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. என்ன ரீசன் நான் சொல்கிறேன்னா, அவர் எல்லாத்தையுமே ஓப்பனாகவே பேசிட்டார். இப்போ இந்த 2 மாவட்டத்திலையும் பேசினார், நாகை மாவட்டத்திலையும் பேசினார், திருவாரூர் மாவட்டத்திலையும் ஓப்பனாக பேசிட்டாருங்க. எந்த தலைவரும் இது வரைக்கும் எந்த தலைவரும் ஓப்பனாக இவ்வளோ தைரியமாக பேசி நான் பார்த்தது கிடையாது என்னோட அனுபவத்தில். அதாவது கொள்ளடிச்ச குடும்பம்னு ஓப்பனாக பேசிட்டாரு. நீங்கள் முதலீடு ஈர்க்க வரீங்களா இல்லை போய் அங்கே முதலீடு பண்ணுறீங்களான்னு இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களும் பேசியிருக்காங்களா? அம்மையார் அவர்கள் இருக்கும் பொழுதே வந்து ரொம்ப டீசெண்டான மரியாதையாக தான் பேசுவாங்களோ. சரி, இவர் ஓப்பனாக பேசி தைரியமாக பேசியிருக்காரு. அதுவே ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணோம் எல்லாருமே. அதுக்கு இவங்க அதுக்கெல்லாம் யாரும் குரல் கொடுக்காம ஒரு காலேஜை சொன்னார். ஒரு காலேஜில் இந்த டிபார்ட் கரெக்டு தான். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கா? பேர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தா ஒரு கிளாரிட்டி. அதாவது எல்லாத்தையுமே இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு காலேஜ், ஒன்றிய அரசு தமிழக அரசுன்னு சொல்லும் போது பேர் மென்ஷன் பண்ணலன்னு சொன்னீங்க. அப்புறம் பேர் மென்ஷன் அப்புறம் மரியாதை இல்லைன்னு சொன்னீங்க. அப்புறம் மரியாதையா ஒரு பேரை சொன்னா அதையும் ஒரு விமர்சனம் ஆக்குறீங்க. ஒரு இடத்த சொல்லும் போது நான் சொல்லி அது ஆட்கள் புரியுது. திருவாரூர்ல என்ன யூனிவர்சிட்டி இருக்கு? கவர்மெண்ட் காலேஜ் அங்கேயே இருக்கு. அப்போ அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலுமே அங்க இந்த அவர் அதாவது என்ன கேட்க வர்றாரு, அவர் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஃபின்டெக் இன்ஜினியரிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது எத்தனை காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது? ஃபின்டெக்னு இன்ஜினியரிங் அட்லீஸ்ட் தெரியுமா? ஃபின்டெக் இன்ஜினியரிங் இருக்குன்னு உங்களுக்காக தெரியுமா?
ஃபின்டெக் இன்ஜினியரிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஏன் நம்மளுக்கு யாருக்குமே தெரியல? அது வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு துறை, அந்த அந்த ஃபினான்ஸ் டெக்னாலஜி சொல்லுவாங்க. அதுவே இங்கே இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது அவர் சொல்கிறத அது எந்த காலேஜ், ஏன் இது வந்து கிளாரிட்டியாக அவர் பேசலன்னு பேசுகிறவங்க வந்து அது யார் என்னன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இவர் பேசுனது கிளாரிட்டி இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அந்த ஊரில் அந்த மாவட்டத்தில் ஒரு குடும்பத்துக்காக வேலை செய்கிற அமைச்சர் இருக்காருன்றது உண்மைதான். யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். டிஆர் பாலு அவர்களின் புதல்வன் வந்து டிஆர்பி ராஜா இருக்காருன்றது தெரியும். அதில் அவர் சொல்லியிருப்பார், அவர் இதுக்கு அப்போஸ் பண்ணி ஒன்று பேசியிருக்காரு. இந்த மாதிரி இவருக்கு வந்து புரிதல் எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஜே யூனிவர்சிட்டி ஃபிஷர் யூனிவர்சிட்டியில் போய் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் ஃபிஷர் யூனிவர்சிட்டியில் அவர் என்ன கேட்டார், மெரைன் காலேஜில் நாகப்பட்டினம்ல கேட்டாரா இல்லையா? அந்த மெரைன் காலேஜ் ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டி வந்து மீன் சம்மந்தப்பட்ட துறை, மீனை எப்படி பிடிக்கிறது, அதுக்கான ஃபுட் எப்படி, அதோட டேஸ் எவ்வளோ நாள், இதை சம்மந்தப்பட்டது தான் அந்த. அவர் கேட்டது மெரைன் காலேஜ் நாகப்பட்டினத்தில் ஒரு இவ்வளோ பெரிய கடல் சார்ந்த ஒரு மாவட்டம் இருக்குது, அப்போ இதுலேயே ஒரு மெரைன் காலேஜ் இல்லைன்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்லலை, அதுக்கு யாருமே பதில் சொல்லலை. உடனே இவருக்கு கிளாரிட்டி இல்லாத ஸ்பீச்சுன்னுறாங்க, கிளாரிட்டி இல்லைன்னுறாங்க. அவர் கிளாரிட்டியாக கிளியராக போல்டாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டார். நீங்கள் இதில் நோட் பண்ணியிருந்தீங்களாலே தெரிஞ்சிருக்கும். இப்போது இவ்வளோ நாள் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணி விட்டதும் சொல்லிட்டாரு, போல்டாக சொல்லிட்டாரு. ஆமாம், இதனால இஷ்யூ, கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க அப்படி. அதுக்கு ஒரு இதை எடுத்து வைக்கிறாங்க. என்னன்னு, தாவேக்கா தான் வந்து கரண்ட் கட் பண்ண சொல்லி மனு கொடுத்தானு. சார், நாகை மாவட்டத்தில் நாகையிலையா திருவாரூர்லையா எனக்கு சரியாக தெரியல, ஹை டென்சிட்டி கரண்ட் போகுது சார். அதாவது இவர் வைகோ கூட அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. 2 டியூப்லைட் எடுத்துன்னு போய் அந்த லைனுக்கு கீழே நின்றீங்கன்னா அந்த டியூப்லைட் எரியும், அவ்வளோ பவர்ஃபுல்லான லைன் போகுது. அந்த லைனை கட் பண்ண சொல்லி தான் சொன்னாங்க. அந்த இதில் அரியலூரில் நடந்த சம்பவத்தையும் இதையும் இப்போ முடிச்சு போட்டு பேசுகிறாங்க. ஏன் அந்த மாதிரி முடிச்சு போட்டு அது என்ன அப்படின்னா, இப்போ திருவாரூரில் தேர் வரும்போது கரண்ட்டை வந்து கட் பண்ணும். ஆக்சுவலாக அது பண்ணும், அது திருவாரூரில் தான் இந்த ஹை டென்சிட்டி கரண்ட் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த 2 இது தான் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருந்தது. பட் திருவாரூரில் அது வந்து வைகோவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரே போயிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ரொம்ப ஹை டென்சிட்டியாக இருக்குது, எந்த பரப்புரையோ இல்லை எந்த நிகழ்வோ எது நடந்தாலுமே இது வந்து இந்த கரண்ட்டை கட் பண்ணணும், இல்லை இதுக்கு ஒரு மாற்றுப்பாதையை ஏற்பாடு பண்ணுங்கன்றதை சொல்லிட்டார். அவர் அப்போயே வச்சுட்டார் இந்த கோரிக்கை. ஆனால் அது இன்ன வரைக்கும் நிறைவேற்றலை. பட் அது ஓகே, அந்த லைன் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கு ஏதோ வருதுன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஹைப்பர் லூப் லைன்லாம் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஃபியூச்சரில் அது மாறலாம். அவர் அதுக்காக தான் தாவேக்கா நிர்வாகிகள் வந்து மனு கொடுத்து கரண்ட்டை கட் பண்ணுன்னு சொன்னால், அரியலூருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? ஸோ அப்போ எந்த அளவுக்கு இவங்க முடிச்சு போட்டு பேசுகிறாங்கன்னா, அதாவது என்ன பிரச்சனைனா, திமுகவுக்கு வந்து பயம் வந்துருச்சு. இப்போ கூட்டத்தையும் பார்த்துட்டாரு. திருச்சியில் கூட்டம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, கூட்டம் வராதுன்னாங்க, கூட்டத்தை பார்த்துட்டாங்க. நாகை மாவட்டத்துலேயும் வராதுன்னு நினச்சாங்க, வந்துருச்சு. திருவாரூர் சொந்த ஊர், சொந்த மக்கள் அப்படின்னு நினச்சிருந்தாங்க, அங்கேயும் உடச்சி தகர்த்திட்டாரு, கோட்டையெல்லாம் உடச்சி கடாச்சிட்டாரு. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவர் மேலே சும்மா ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக வைக்கிற குற்றச்சாட்டு தான் இதெல்லாமே. டிஆர்பி ராஜா அவர்கள் விஜயை பற்றி கேட்ட ஒரு கேள்விக்கே கண்டவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போன ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே திமுகவில் தற்பொழுது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவும் வந்து விஜய்க்கு வந்து அகந்தை அதிகமாயிருச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ டிஎம்கேவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த சீனியர் பொசிஷனில் இருக்கிறவங்க, அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள், இப்போ வந்து சபாநாயகர் அப்பாவு, இவங்க எல்லாருமே விஜயை பற்றின ஒரு கேள்விக்கோ இல்லை விஜயை பற்றின ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க. ஆனால் இந்த இப்போ ஜூனியர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது யங் முகமாக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா, அதற்கப்புறம் உதயநிதி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இவங்க எல்லாருமே விஜய் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிடுவேன் அப்படி சொல்கிறாங்களா, இல்லை போகிறாங்களா? பதிலே சொல்லாமல் போகிறாங்க. அப்படி கிடையாது. இங்கே பதில் தெரியல. விஜய் அவர்கள் கேட்குற கேள்விக்கே முதல்ல இவங்களுக்கு பதில் சீனியர் பர்சன் நீங்களே சொல்லிட்டீங்க. மூத்த தலைவருக்கான அப்பாவும் சொல்கிறீங்க, KN நேரு சொல்கிறீங்க. KN நேரு இதே தான் சொன்னார், திருச்சி என் கோட்டை எதுவும் பண்ண முடியாதுன்னாரு, அந்த கோட்டையை உடச்சிட்டாங்க. இப்போ அப்போது என்ன சொல்கிறாரு, அகந்தை அதிகமாகிடு. என்ன அகந்தை புரியல. ஒரு உண்மையும் இந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணலை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை செய்யலை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும், இன்னும் நான் வந்து என் குடும்பத்தை தான் நான் வளர்த்துப்பேன் அப்படின்னு நீங்கள் இன்னும் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறது வந்து ஒரு அகந்தியா? ஒரு மனுஷன் உண்மையை ஓப்பனாக கேட்குறது ஒரு அகந்தியா? சொல்லுங்கள். ஏங்க, ஒருத்தர் இது எல்லாருமே சொல்லிட்டாங்க, 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு அவர் 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்தாரோ 300 கோடி சம்பளத்தை விட்டு வந்தாரோ, யாருமே அந்த தைரியமான முடிவு எடுக்க மாட்டாங்க. முதல்ல அந்த முடிவு எடுத்ததுக்கே அவருக்கு நம்ம வந்து எல்லாரும் வந்து வெல்கம் பண்ணி வரவேற்கணும். தமிழ்நாடு மக்களுமே சரி, அரசியல் கட்சி தலைவர்களுமே சரி. ஏன்னா அவங்களோட தொழிலை விட்டு, அதான் வரப்பா வெளியே அதுவும்
டாப் மோஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, அந்த பிஸ்னஸை விட்டுட்டு நான் வந்து மக்கள் சேவை பண்ணுறதுக்காக வரேன்னு யாராலையும் சொல்ல முடியும், யாருமே சொல்ல மாட்டேங்க, நீங்களும் சொல்ல மாட்டீங்க. ஏன் இப்போ இருக்க முதல்வரை சொல்லுங்கள், உதயநிதி அவர்களை சொல்லுங்கள், ரெட் ஜாயின் மூவிஸ், இவங்க எல்லாத்தையுமே இவங்களை வர வைக்கிறதுக்கே ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஒரு ஆன்சர் சல்யூட் ஒன்று அடிச்சுட்டு வர வச்சிருக்கணும். தமிழ் மக்களுக்காக சேவை பண்ண வராருன்ட்டு அதை விட்டுட்டு இவங்க பயத்தில் என்னென்னமோ உளறாங்க. கேட்டால் அகந்தை, என்ன அகந்தைங்க? அவர் உண்மையாக தாங்க கேட்குறாரு. அவர் கேட்டதில் ஏதாவது ஒரு விஷயம் பொய் இருக்குங்களா சொல்லுங்கள். அவர் கேட்டதில் அவர் லிஸ்ட்டு போட்டு சொன்னதில் ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். ஓகே, எங்களுக்கு அகந்தை, நாங்கள் அப்படி தான் பேசுகிறோன்றதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அவர் எல்லாத்தையும் உண்மையாக பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து மக்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்றதை தேர்ந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல பேசுகிறாரு. அதை போய் அகந்தைன்னு சொல்கிறப்ப அவங்க எந்த அளவுக்கு அரசியல் நாகரிகத்தோடு இருக்காங்கன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. பதிலே சொல்லாமல் போகிறாங்க கண்டவங்களுக்கெல்லாம். நான் பதில் தெரியலங்க, பதில் தெரிஞ்சால் தானே சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அன்பில் மகேஷாக இருக்கட்டும், டிஆர்பி ராஜா அவருக்கு பதில் தெரியல. நான் அதை பற்றி பேசல, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறோன்ற மாதிரி பேசுறாரு. அவருக்கு பதில் தெரியலங்க. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் அவர் அமைச்சர், அவர் தான் வந்து அங்கே சொந்த குடும்பத்துக்காக உழைச்சி கொடுக்குற ஒரு அமைச்சராக இருக்கார். அவர் குறுநில மன்னரில் அவரும் ஒரு மன்னராக இப்போ ஆயிட்டாரு. அந்த அப்பா காலத்துக்கு அப்புறம் குழந்தைங்க பையனுக்கு வரன்ற மாதிரி இப்போ அவர் ஒரு குறுநிலை மன்னராக ஆயிட்டாரு. அதனால அவருக்கு பதில் தெரியல, அதனால அவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பதில் தெரியல. ஐயோ, தேர்ட் டைம் எம்எல்ஏ ப்ரோ இருக்கட்டும் ப்ரோ, தேர்ட் டைம் எம்எல்ஏனா வந்து இப்போ அவருக்கு அவங்க மாவட்டத்தில் தான் அவர் ஊர் சார்ந்த பிரச்சனையை தான் சொன்னார். ஏன் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பதில் சொல்லுங்க. இல்லைங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இதெல்லாம் தவறுன்னு சொல்லாமல் நான் வந்து பொதுவாக நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவேன்றது எப்படி? நீங்களே சொல்லுங்க. இதுக்கு அப்போ வந்து பயம் தானே? பயம் எடுத்து அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. விஜயண்ணாவை பார்த்து திமுக அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே. அவரே சொல்லிட்டார், நீங்கள் உங்களை தூங்க விட மாட்டோம், நாங்கள் கேட்குற கேள்வி உண்மைதான். அவர் கேட்குற கேள்விக்கு இவங்க தூங்கவே முடியாது, இவங்க பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நான் 505 வாக்குறுதியே கொடுத்தாங்க, அதை நிறைவேற்றல, அதை கேட்டார். அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த பிரச்சனை இருக்குன்றத சொல்கிறாரு. இதெல்லாம் ஏன் நீங்கள் அதுக்கு பதில் கொடுங்க, அப்புறமா நீங்கள் மற்றதெல்லாம் பேசணும். முதல்ல அதுக்கு விஜய் நான் கேட்டதுக்கு பதில் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பேசுவோம். நாகப்பட்டினத்தில் அந்த கிரைன் மூலியமாக மாலையிட்டது அப்படிங்கிறது வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கதா தற்பொழுது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. தற்போது 4 பேர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்ய தாவேக நிர்வாகிகள் மேலையா? ஆமா. அப்ப இவங்க இதே திமுக பண்ணும்போது ஒரு பரப்புரையும் சரி இல்ல ஒரு மாநாடும் சரி, இல்ல ஜென்ரலா கேக்குறேன், நான் ஜென்ரலா சொல்றேன். இப்போ தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வரும்போது பொக்லின்ல வச்சு பூ போட்டாங்க, அப்பயும் அது கேஸ் போடல. அப்ப அது வந்து போக்குவரத்து இடையூறு இல்லையா? அப்ப இதெல்லாம் மட்டும் அவங்களுக்கு இடையூறா இருக்குதுன்னா மத்ததுக்கு அவங்களுக்கு இடையூறா இல்லையா? அப்ப மத்த கட்சிகள், நான் இந்த கட்சிகள் மட்டும் சொல்ல, திமுக மட்டும் நான் இது பண்ணல. இப்போ ஏடிஎம்கே பண்றாங்க. ஏடிஎம்கே ஒரு எடப்பாடி அவர்கள் வந்து அவருக்கும் மாலை கொடுக்குறாங்க. ஏன் அங்கெல்லாம் போடாமல் தாவேக்காக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நிபந்தனைகள் விதிக்கிறாங்க, இந்த மாதிரி கேஸ் போடுவேன்றாங்க, 20 நிமிஷம் தான் பேசணுன்றாங்க. முதல்ல 20 நிமிஷம் தான் பேசணும்னு காவல்துறை சொல்கிறதுக்கான அதிகாரம் இதாக இருக்கா? ரூல்ஸ் படி அதாவது இருக்கா? அவங்களோட வேலை என்ன? மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். அதுதான் லா அண்ட் ஆர்டர் தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு மக்கள் தலைவனை நான் 20 நிமிஷம் தான் நீங்கள் பேசணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அப்போ கோர்ட் என்ன சொல்லிச்சு? கோர்ட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியே கொடுங்க, நிபந்தனைகள் போடுங்க, ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியே போடுங்க அப்படின்றத தான் சொன்னேன். அதையுமே வந்து இங்கே தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கு ஒரு நெரேட் ஒன்று செட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க திமுக சேர்ந்தவங்க. ஓட்டு ரிலேட்டபிளான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து ஒரு தொகுதியில் இவ்வளோ ஓட்டுகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 லட்சம் கிட்ட ஓட்டுகள் அப்படிங்கிறது ஜெயிச்சாதான் அந்த தொகுதிகளில் அந்த வேட்பாளர் வந்து எம்எல்ஏ ஆக முடியும். ஆனால் இப்போ விஜய் சாரை வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே வந்து இப்போ திருச்சியில் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க மதுரையிலேருந்து திண்டுக்கல்லேருந்து கூட வர்றாங்க. இவங்க எல்லாம் வரக்கூடிய ஒரு கூட்டம் தான் ஒரு பெரிய ஒரு க்ரௌடான ஒரு கூட்டமாக வந்து தெரியுது. இப்போ ஒரு தொகுதிகளில் ஒரு 50,000 பேர் ஓட்டு போட்டால் கூட அது தோல்வியில் தான் போய் முடியும். ஏன்னா லேக்ஸில் டச் பண்ணாதான் அது சீட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதற்கு வந்து வாய்ப்பு இருக்கா? அவர் மாநாட்டிலே சொல்லிட்டார், நீ உங்களோட புரிதலே கம்மியாக இருக்குது, இங்கே தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா எல்லா ஊர்லேயும் எல்லா தொகுதியிலையும் என்னோட மூஞ்சி தான் பிராண்டுன்னு சொல்லிட்டார். ஸோ ஓட்டு போடும்போது விஜய் அவர்களை நினச்சி போடுவாங்களா, இல்லை அந்த ஊர் தொகுதி மக்கள், அந்த ஊர் தொகுதியில் நிற்கிற ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை பார்த்து போடுவாங்களா? இதையும் தாண்டி அந்த ஊரில் நிற்கிற ஒவ்வொரு தொகுதியிலுமே சரி, இப்போது ஒரு தொகுதி 234 தொகுதி இருக்குன்னா அந்த 234 தொகுதியிலுமே தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு சேவை செஞ்ச ஒரு நபர் தான் வந்து நிற்க போகிறார். வேறு யாரும் நிற்க போகிறது இல்லை. 3வது தேர்ட் பர்சனோ இல்லை வந்து மற்ற இதுலேருந்துலாம் வந்து மக்களுக்காக சேவை செய்த நற்பணி செய்த ஒரு நபர் தான் அங்கே வந்து நிற்க போகிறார். சரிங்களா? சரி, எல்லாமே விட்டுருவோம் சார். இப்போது 75 வருஷ கட்சி வந்து டிஎம்கே,
2 வருஷம் கட்சி தான் தாவேகா. எல்லாரோட இதுவுமே அதுதான். எல்லாரோட வாயிலேருந்து வர்றது வந்து இப்போ தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சேலமில் ஒரு கூட்டம் நடத்தினார் சேலம் மாவட்ட தலைவர். கொள்கை விளக்கு விழான்னு சொல்லி ஒன்று நடத்தினார். பொதுக்கூட்டம்னு ஒன்று நடத்தினாரா இல்லையா? எப்படி சார் கூட்டம் வந்தது? காசு கொடுத்தா கூப்பிட்டாங்க? அன்றைக்கி அங்கே விஜய் வரலையே, விஜய் அவர்கள் அங்கே வரல. அந்த கூட்டம் எப்படி கூடுச்சு? அப்போ அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயன் அவர்கள் வந்ததுனால் மட்டும்தான் அங்கே கூட்டம் சேருதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ சேலமில் ஒரு கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்தது. அங்கே கூட்டம் எப்படி வந்து காசு கொடுத்து கூப்பிட்டாங்களா? இவங்கள மாதிரி காசு கொடுத்து கூப்பிட்டுட்டு வந்தாங்களா? இப்போ நேற்று டிஎம்கே வந்து திருவாரூர் விஜய் நான் எங்கே பரப்புரை செய்தாரோ அதே இடத்துல நேற்று ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த இடத்துல கூட்டம் வந்தது. உங்களை மாதிரி காசு கொடுத்தா நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். தன்னெழுச்சியாக வர மக்களுங்க, தமிழக வெற்றி கழகத்துக்காக வர மக்கள். என் வீட்டு புள்ளையை தாண்டி நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்குறாங்க வயசான அம்மாங்களாம். இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? என் வீட்டு பிள்ளைங்க, என் வீட்டு பிள்ளை வருது, நான் அங்கே யாருக்கோ போடணும் அப்படி ஓப்பனாக பகிரங்கமாக சொல்கிறாங்க மக்கள். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? யாருக்கு என்ன பதில் வேணும் சொல்லுங்கள்? எல்லாத்துக்கும் பதில் அவரும் கொடுக்குறாரு, நாங்களும் கொடுக்குறோம். எங்களை மாதிரி அரசியல் விமர்சகரும் சரி, ஆதரவாளரும் சரி, எல்லாருமே பதில் கொடுத்துறோம். இப்போது இதெல்லாம் பார்த்துட்டு அவர் பேசுகிறாரு. அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்றதை வந்து அவர் நோட் பண்ணிட்டு இருக்காருன்றதை சொல்ல வரேன் நான் இங்கே. இப்போ எல்லா பிரச்சனையும் அவர் சொன்னார். ஏங்க நான் சிஎம் அங்கிளும் கூப்பிட்டா பிரச்சனை ஆகுறீங்க, அதனால நான் சிஎம் சாருன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் பண்ணுற பிரச்சனையெல்லாம் அவர் பார்க்குறாரு. இதனால என்னென்ன நிறைய செக் பண்ணுறாங்க, என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுமே தாய்மார்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, என் வீட்டு பிள்ளைக்கு நான் ஓட்டு போட போகிறேன், இதில் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இதுக்கு மேலே என்னங்க வேணும் சொல்லுங்கள்? இதுக்கு மேலே அவருக்கு ஓட்டு விழாதுன்னு சொல்கிறவங்க வந்து அடிப்படை ஒரு நாலேஜே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மக்களே சொல்கிறாங்க இதை. நேற்று திருவாரூரில் ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடந்தது. அதற்கு அந்த ஒரு வீடியோவையும் விஜய் அவர்களுடைய அந்த பரப்புரை வீடியோவையும் மேட்ச் பண்ணி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? சரிங்க சார், இப்போது விஜய் அவர்களின் பரப்புரையும் நேற்று திமுக நடந்ததையும் எது வந்து ஹைலைட்டாக நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். ஊடகத்துலேயும் சரி, மீடியாலேயும் சரி, யார் நம்ம எதை அதிகமாக காட்டினாங்க? அப்போது அதுதான் சொல்கிறேன், காசு கொடுத்து கூப்பிட்டுருக்கலாம் கூட்டத்தை, இல்லை ஏஐ மூலிமா. இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி எங்கேயோ வந்து அதே பதில் எங்கே சொன்னால் அங்கே எல்லாருமே பார்த்தாங்களா லைவில்? அங்கே லைவில் எல்லாருமே பார்த்தோம். உங்கள் இதில் நம்ம திருவாரூரில் திமுக நடத்தின கூட்டத்தில் அந்த கூட்டம் நடந்து முடிஞ்ச அப்புறம் அந்த ஃபோட்டோ தான் வெளியே வந்தது. அதுக்கு முன்னாடி எந்த செய்தியும் வரலையே. அதுக்கு முன்னாடி எந்த செய்தியுமே வரல. உங்களுக்கு எதாவது தெரியுமா? இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி திமுக ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்லை கேட்குறேன், எனக்கும் தெரியல. அப்போ அந்த முடிஞ்சு அந்த கூட்டம் எல்லாம் முடிஞ்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்ததுன்னா அது ஏஐ ஃபோட்டோ கூட தான் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதை ஏஐ ஃபோட்டோவாகவும் பார்க்கலாம். இல்லை உண்மையாக கூட்டம் வந்ததுன்னா அப்போ மக்கள் நீங்கள் எல்லாம் இப்போ இந்த கரூரில் நடந்த முப்பெரும் விழாக்கு நீங்கள் 200 கொடுத்து கூட்டிகிட்டு வந்தீங்களே, கரெக்ட் தானே? 200 கொடுத்து தானே கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க, மக்களே சொன்னாங்க. ஒரு சுடிதார் கொடுத்தாங்க, ஒரு புடவை கொடுத்தாங்க, வேஷ்டி சட்டை கொடுத்தாங்க, கூட அது இல்லாமல் ஒரு குவார்டர் ஒன்று கொடுத்தாங்க, அப்புறம் 200 காசு வேறு கொடுத்தாமிச்சு கூட்டத்தை சேர்த்து கூட்டத்தை காலி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம்ல அப்படி சொல்ல வரோம் நாங்கள். பட் நேற்று அது வந்து ஏஐ ஃபோட்டோவாக நாங்கள் பார்க்குறோம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.